Dazzler All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பேக் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து எப்பவுமே யங்கா, க்ளோயிங்கா, கிளியரா இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக்கை நாம சியா சீட்ஸ் மற்றும் எலுமிச்சை பழத்தை வச்சு தான் செய்ய போறோம். சரும சேதம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தவிர்த்து சருமம் பொலிவாகவும் பளபளப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பேக் சூப்பரான ஒரு ரெசிபியா இருக்கும். இதுல சியா சீட், எலுமிச்சை பழம், தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பண்றதால இதோட குட்னஸ் அப்படின்றது வேற லெவல். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன அளவு இந்த பேக்காக எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சியா சீட்ஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் 1/2 கப் எடுத்துக்கோங்க, எலுமிச்சை பழம் 1 எடுத்துக்கோங்க. முதல்ல எலுமிச்சம் பழத்தை சாரா பிழிஞ்சுக்கோங்க. இந்த கான்சென்ட்ரேட்டட் ஜூஸ்ல இருந்து 1 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் சியா சீட்ஸை நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உரல்ல எடுத்து நீங்க பொடியாக்கினாலும் பரவாயில்ல, இல்ல மிக்சியில போட்டு எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பவுல் எடுத்து இதுல சியா சீட்ஸை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் ஆட் பண்ணி அது கூட தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சை சாறையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஃபேஸ் க்ளோயிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேக்கை உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 15ல இருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுடுங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா உங்க ஃபேஸை வெட் பண்ணிட்டு இன்னொரு மசாஜ் கொடுங்க. ஸ்க்ரப் மசாஜ் எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி. அதுக்கப்புறமா நல்லா கோல்டு வாட்டர்ல உங்க ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் பொழுது சருமம் தளர்வடைறத கண்டிப்பா தடுக்கும். ஏன்னா இந்த சக்தி சியா சீட்ஸ்க்கு அதிகமாவே இருக்கு. இந்த மாஸ்க் வந்து நல்ல ஃபேஸ் சுருக்கங்களை மறைய வைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். பொதுவாகவே இந்த ரிங்கிள்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங்கான ஒரு யங்கான லுக் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கிருமி நாசினி பண்புகள் இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு இதுல பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா, அதனால உங்களுடைய சரும துளைகளுக்குள்ள போய் நல்ல ஆழமா டீப்பா இது வந்து பெனட்ரேட் ஆகி சுத்தம் பண்ணுது. சோ தட் உங்களுக்கு பருக்களை கூட இது தடுக்கும். அடுத்தது சரும வறட்சி. சருமத்துடைய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற பண்பு இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கிறதால இந்த பேக்கை நீங்க பயன்படுத்தும் பொழுது சருமம் அதிகமா வறட்சி ஆகிற ப்ராப்ளம் இருந்தா கூட இது சரி பண்ணும். ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சியா சீட் ஃபேஸ் மாஸ்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Dazzler All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. 21 வயசுக்கு அப்புறமா அவங்க ஹைட் வளர போகிறதில்ல. ஸோ அப்போது அவங்களுக்கு சைடில் வெயிட் போட ஆரம்பிக்குது. ஏன்னா ஹைட் வந்து அவங்களுக்கு சீஸ் ஆகிடுது. ஸோ அப்படிங்கிற புரிதல் ஃபஸ்ட்டு வேணும். 21 வயசுக்கு மேலே ஹைட் வளராது அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக அவங்களோட BMR பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவையோ அதை மட்டும் அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து வெயிட் போடும். காமனாக பண்ணுற மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, நைட் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றது, நைட் வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் தூங்குறது, தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது, ஒரு நாளைக்கு 8 to 10 hours தூங்கணுமா அதை கூட தூங்காமல் இருக்கிறது, இதனால தான் வந்து வெயிட் கெயின் ஆகுது. பட் அதர்வைஸ் ஒருத்தங்க வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 25% தான் வந்து ஒர்க் அவுட், 75% வந்து டயட் தான். ஸோ அதில் பிடிச்சமான உணவு அப்படிங்கும்போது லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாரத்தில் ஒரு தடவை ஒரு ஸ்வீட் விருப்பமாக இருக்கா அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு அதே சேம் டேஸ்ட் தான், இந்த சென்ஸ் ஸ்வீட் டேஸ்ட் தான் கிடைக்கும். பட் அதுலேயே திருப்தி ஆகலை அப்படின்னா அதை சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த ரெகுலர் பேஸில் எடுத்துக்கலாம். ப்ளஸ் கேலரி கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிடிச்சமான உணவு பிரியாணியன் அப்படின்னா ஹாஃப் பிரியாணிலே 400 கேலரிஸ். ஸோ அப்போது அடுத்த மீல் வந்து ஸ்கிப் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றது, இல்லை வெறும் சூப் மட்டும் சாப்பிட்டு தூங்கிடுறது நைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேலரி வந்து எடுத்து எக்ஸஸாக லோட் பண்ணதை ஈவினிங் வந்து டிஃபிசிட் பண்ணிடலாம். டெஃபினட்டாக தூங்கினாவே வெயிட் குறையும், அதுதான் உண்மை. பட் மத்தியானம் தூங்கக்கூடாது. ஸோ எப்போ தூங்கணுமோ அப்போ தான் தூங்கணும். ஒல்லி ஆகிட்டாங்கன்னா கருப்பு ஆறுறதுங்கிறத விட அவங்களுக்கு மேபி ஆயில் கண்டென்ட் டோட்டலாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்பராக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து கேலரி வந்து டோட்டலாக கட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோட்டீனே ஃபுல்லாக சாப்பிட்டு பாடி ஹீட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேஷன்னால அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்கின் டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது அவங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தாலுமே லெமன் ஜூஸ் இருக்கிறது, ஆரஞ்சு இருக்கிறது, இதெல்லாமே ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ப்ளஸ் ஆயில் பாத் இருக்கிறது, கீ அப்ளை பண்ணி குளிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகாமல் அதனோட க்ளோ வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அவுட்டிங்கிற பேரில் போயிட்டு சீஸி பர்கர்ஸு பிஸ்ஸா அது மாதிரிலாம் சாப்பிட்டா தான் நம்ம ஹை கிளாஸு, ஸோ அப்படி நம்ம காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றது, இல்லை கடலை மிட்டாய் சாப்பிடுமா எள்ளு உருண்டை சாப்பிடுமா அப்படின்னா நம்மள ஒரு மாதிரி லோக்கலாக நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு தமிழ் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து தெரியாமல் இங்கிலீஷ் படித்தவன் இங்கிலீஷ் பேசினவங்களுக்கு தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சோ, நம்மளோட பாரம்பரிய உணவையுமே வந்து அந்தளவுக்கு வந்து தரமாக குறைச்சி எடை போட்டுறாங்க. அப்புறமா ஒரு புரிதல் வரும்போது ஒரு 30 வயசு தாண்டும் போது தான் ஓகே இதில் தான் ஒரு நம்மளோட ஆரோக்கியம் இருக்குது, இது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் தான் அனைத்து விதமான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏஜில் தான் அவங்க வந்து நினைக்கவே தோன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாறணும். இதுக்காக போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 2வது பாயிண்ட்டில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபேட்டி லிவர் கிரேட் 1 போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால் ஃபேட்டி லிவர்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த காலத்துலலாம் ஃபேட்டி லிவர் வந்து ஆல்கஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் லிவர் டிசீஸில் இது வரும். பட் இப்போலாம் வந்து நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்லேயே ஃபேட்டி லிவர் வருது. அதாவது ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணாமே எப்படி இது வந்து லிவர் மேலே நிறைய கொழுப்பு படியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது